அநேகமாக புதிய பொருளாதார கொள்கை இந்த நாட்டிலே அமலாக்கத்திற்கு வந்த பிறகு காலகட்டங்களிலே நிதிநிலை அறிக்கை மீதான கண்டனங்களோ கடுமையான விவாதங்களோ இயக்கங்கள் முன்னெடுக்க திணறி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவது எதோ ஒதுக்கவில்லை, ஆகவே அதை கண்டிக்கிறோம், ஒன்றிய அரசை கண்டித்து கூட்டம் நடத்துவது நிச்சயமாக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக என்று நான் கருதவில்லை. தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட அனுப்பவில்லை. ஏன் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார். தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்வது திமுக இருக்கலாம் அல்லது அதிமுக இருக்கலாம். இந்தியாவை ஆட்சி செய்வது காங்கிரஸ் இருக்கலாம், ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதாவாக இருக்கலாம். இவர்கள் என்றைக்காவது அரசியல் ரீதியாக முரண்படுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர அரசு நலனிலிருந்து அரசு என்கின்ற அந்த வடிவத்திலே இதுவரை ஒன்றுபட்டுதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கேரளாவில் நடந்திருக்கிறது. எடுத்த உடனே போய் சொல்லிவிட்டான் உள்துறை அமைச்சர். அப்ப எதிர்காலத்தில் எதுவும் கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் சந்திரபாபு நாயுடோடும் நிதிஷ்குமாரோடும் சமரச பாதையில் செல்ல வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 3 சட்டங்கள் 2ஆம் தேதி அமலாக்கப்படும் என்கின்றான். 3ஆம் தேதி விடிய காலையில் டெல்லியிலே முதல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுவது ஒரு சாலையோர வியாபாரி மீது. இந்த நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பெயர் ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை என்றெல்லாம். தமிழ்நாட்டினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டான்னா உச்சரிக்கப்படலன்னா என்ன? பெயர் உச்சரிக்கப்படுறதுல யாருக்கு? தமிழ்நாட்டிற்கு எதை மத்திய அரசு செய்திருக்கிறது அல்லது ஒன்றிய அரசு வழங்க இருக்கிறது என்பதுதான் இங்கே விவாத பொருள். ஏன் இந்த கடந்த காலங்கள்னா இந்த மோடி ஆட்சியினுடைய இந்த 15 ஆண்டுகளில் இல்லாத இந்த விவாதம் இந்த 11வது ஆண்டு தமிழகத்திலே ஒரு விவாத பொருளாக மைய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நீங்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் அது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தாலும் சரி, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசாங்கம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போதிலும் சரி, மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விவாதம் நடக்கும். மக்கள் மத்தியிலே வேர்கொண்டிருந்த குறிப்பாக ஜனநாயக சக்திகளும் இடதுசாரி இயக்கங்களும் விவசாயிகளுக்கு இதை ஒதுக்க வேண்டும், ஒதுக்கவில்லை, ஆகவே பட்ஜெட்டை கண்டித்து நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் என்பார். கூலி ஏழை தொழிலாளர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை எதையும் செய்யவில்லை, ஆகவே நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்பார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களும் அதற்கான அந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை முன்னெடுப்பார்கள். அது மக்கள் மத்தியிலே ஒரு பொருளாதார அரசியல் பார்வையை உருவாக்குகின்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அநேகமாக புதிய பொருளாதார கொள்கை இந்த நாட்டிலே அமலாக்கத்திற்கு வந்த பிறகு காலகட்டங்களிலே நிதிநிலை அறிக்கை மீதான கண்டனங்களோ கடுமையான விவாதங்களோ இயக்கங்கள் முன்னெடுக்க திணறி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வர்க்க கண்ணோட்டத்தோடு வர்க்க பிடிப்போடு அந்த வர்க்க வேர்கால் மட்டத்திலே கொண்டிருந்த அந்த உறவு பிணைப்பு, உழைக்கின்ற மக்களோடு நடுத்தர மக்களோடு கொண்டிருந்த அந்த உறவும் பிணைப்பும் அவர்களை அதை நோக்கி பேச வைத்தது. ஆனால் இன்றைக்கு அதில் தளர்வு ஏற்பட்டிருக்கின்ற போது அதை நோக்கிய உரையாடல்களும் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு கூட்டணி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்கவில்லை என்று இந்த நேரத்தில் முன்னெடுத்திருக்கிறது. அப்ப இந்த விவாதம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல இடங்களில் நடக்கிறது. பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட மறுநாளே திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிடம் தன்னுடைய கட்சி தொண்டர் பொடியாளர்களை விட்டு கடமைக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். எல்லா மாவட்டத்திலும் நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெருந்திரளாக கூட இல்லை. நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடையாளம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அதிகாரத்தில் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டிய தமிழ்நாட்டினுடைய நலனை பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய அல்லது ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கூட இல்லை. பிற சக்திகள்
தமிழ்நாட்டு அரசினுடைய அல்லது ஒன்றிய அரசினுடைய அரசியல் பொருளாதார அல்லது இங்கே ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர் உள்ளிட்டவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்த்து காத்திரமான போராட்டத்தை நடத்தி இந்த தமிழ்நாட்டு அரசை நாம் ஏதோ ஒரு வகையில் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு வரவேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என்கின்ற போது எல்லோருக்கும் மேலாக அவர்கள் களத்திலே முன்களத்திலே நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு நிற்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் முகநூலிலே ஒரு பதிவிட்டிருந்தார்கள். இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படாது கண்டித்து கண்டன கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளில் முக்கியமானவராக கருதக்கூடியவர். அவருடைய பதிலை போட்டிருக்கிறார் பார்த்தேன். இந்த நிதிநிலை அறிக்கையிலே இவர்கள் ஒதுக்குவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் கொள்ளையடித்து தின்பதற்கும் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு அபத்தமான கேள்வி பார்வையோடு அந்த பதில் இருந்தது. அப்படிதான் ஒரு தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையும் பேசினார். தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட அனுப்பவில்லை, ஏன் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார். இந்த அளவில் தான் இன்றைக்கு ஒரு அரசியல் மட்டம் இருக்கிறது என்கிற ஒரு ஐயம் வருகிறது. தமிழகத்தினுடைய அரசியல் உணர்வு மிக வளர்ந்தது. அதனால்தான் இங்கே மதத்தின் பெயரால் பிளவை உருவாக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு கதை. ஆனால் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல இங்கே அவர்களால் வர முடியவில்லை. ஆனால் இந்த சூழலை இங்கே விவாத பொருளாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பாக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் இவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கடந்த காலத்திலே தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழல் நெருக்கடி அல்லது இயற்கையால் வந்த பாதிப்பு அல்லது இங்கே வளர்ச்சி திட்டங்களுக்கு இவர்கள் கேட்ட நிதி அல்லது அவர்கள் ஒத்துக்கொண்ட நிதி, இது எதையும் வழங்காத போது, புதிதாக அவர்களுக்கு அரசியல் நெருக்கடி இருக்கின்ற போது, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் நெருக்கடி இருக்கின்ற போது, ஏன் 10 ஆண்டுகளாகவும் இதே பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தார்கள். 10 ஆண்டுகளாக நிதிஷ்குமாரும் ஆந்திராவை ஆண்ட ஜெகன்மோகன் இவர்களுக்கு எதிராக இருந்தார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் சந்திரபாபு நாயுடோடும் நிதிஷ்குமாரோடும் சமரச பாதையில் செல்ல வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வேற எதை பற்றியும் கவலைவில்லை. தமிழகத்துக்கு மட்டுமா ஒதுக்கவில்லை, மணிப்பூர் பற்றி எறிந்தது, கண்டுகாமல் இருந்தார்களே, உடைமைகளும் உயிரும் சேதப்படுத்தப்பட்டது, அங்கே என்ன வழங்கினார்கள்? ஜார்க்கண்ட் மண் சரிவு ஏற்பட்டது, அங்கே என்ன வழங்கினார்கள்? இன்றைக்கு கேரளாவிலே நடந்திருக்கிறது. எடுத்தோடனே போய் சொல்லிவிட்டாங்க உள்துறை அமைச்சர். அப்ப எதிர்காலத்தில் எதுவும் கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. நான் எச்சரிச்சேன், நீ பாதுகாத்துக் கொள்ளவில்லை, அது உன்னுடைய கையாளாக என்று ஒரு பொறுப்பற்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு பொறுப்பற்ற தனமான அயோக்கியத்தனமான நபர்களால் இங்கே ஆட்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்கும் பொறுப்பேற்பது கிடையாது. இந்த டிவியில போடுவாங்க, நாடகம் எல்லாம் போட்டாங்க, விளம்பரம் போட்டாங்கன்னா பொறுப்பு துறப்புன்னு போடுவாங்க. அந்த மாதிரி அதிகாரம் தான் என்கிட்ட இருக்கணும், நான் எதுக்கும் பொறுப்பேற்க மாட்டேன் என்கின்ற ஒரு மோசமான சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்றும் சளைக்காததாக தான் இங்க இருக்கக்கூடிய அது ஆரிய மாடல் அப்படி இருக்குன்னு சொன்னா சற்றும் குறைந்ததாக இங்கே திராவிட மாடல் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேதனையோடு குறிப்பிடுகின்றோம். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில காலையில் கலந்து கொண்டு வந்து பஞ்சை பராரிகள் கந்து வட்டிக்கு காசு வாங்கி சாலையோரத்தில் வியாபாரம் நடத்துவார்கள், மீட்டர் வட்டிக்கு காசு வாங்கி சாலையோரத்தில் வியாபாரம் நடத்துவார்கள். தமிழ்நாட்டு அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையும் காவல்துறையும் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட சாலையோர விவாதிகளுடைய கடைகளை அடித்து பொருட்களை நாசம் செய்து அவர்களை வீதியிலே துரத்தி இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 3 சட்டங்கள் 2ஆம் தேதி அமலாக்கப்படும் என்கின்றான். 3ஆம் தேதி விடிய காலையில் டெல்லியிலே முதல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுவது ஒரு சாலையோர வியாபாரி மீது. குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அடுத்த
சில மணி நேரங்களிலே வழக்கு பதிவாகுவது என்பது முதல் குற்றவாளியாக ஒரு தலைகாய்ந்து போன ஒரு சாலையோர வியாபாரி. இங்கே அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவது ஏதோ ஒதுக்கவில்லை. ஆகவே அதை கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டித்து கூட்டம் நடத்துவது நிச்சயமாக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக என்று நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களோடு வாழ்க்கையோடு, வளர்ச்சியோடு, வளத்தோடு, வேலைவாய்ப்போடு, வருமானத்தோடு சம்பந்தப்பட்டதாக பார்க்கிறேன். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, எதிர்காலம், வாழ்க்கை இது இரட்டை அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மைய மாநில அரசுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இரட்டை அதிகாரத்தை ஒற்றையாக உடனடியாக வெற்றிவிட முடியுமா? அதற்கான சூழல், சர்வதேச சூழல், உலக சூழல், அரசியல் பொருளாதார சூழல் இருக்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு முன்னால் எடுக்கிறது. ஒற்றை அதிகாரத்தை நோக்கி ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் கொண்டு போவதற்கான முயற்சி இருக்கின்ற போது, அல்லது ஒரு துருவமாக உலகத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு சர்வதேச அரசியல் நிலைமை, பொருளாதார கட்டமைப்பு இங்கு இருக்கின்ற போது, நாம் ஐரோப்பிய வகைப்பட்ட ஒரு கூட்டரசை நாம் இங்கு மறுநிர்மாணம் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். தன்னுரிமை என்கின்ற இடத்தை இன்னும் வேகமாக நாம் கொண்டு செலுத்த வேண்டும். தமிழகத்திலே அந்த அரசியலை இன்னும் வேகமாக மக்களிடத்தில் கொண்டு செல்வதும், தன்னுரிமைக்கு எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது திமுக, அதிமுக, இப்படி எது வேணாலும் இருக்கட்டும். இவர்கள் ஒரு புள்ளியில் இருந்து துவங்கியவர்கள், ஒரு அரசியல் மையத்திலிருந்து கிளைவிட்டவர்கள். ஒரு அரசியல் மையத்திலிருந்து கிளைவிட்ட இவர்கள் என்றைக்காவது ஒன்றிய அரசினுடைய அரசு என்ற முறையில், அரசியல் கட்சிகளை விடுங்கள், தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்வது திமுக இருக்கலாம் அல்லது அதிமுக இருக்கலாம், இந்தியாவை ஆட்சி செய்வது காங்கிரஸாக இருக்கலாம், ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதாவாக இருக்கலாம். இவர்கள் என்றைக்காவது அரசியல் ரீதியாக முரண்படுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர, அரசு நலனிலிருந்து, அரசு என்கின்ற அந்த வடிவத்திலே இதுவரை ஒன்றுபட்டுதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் ஆரிய மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்கிற எந்த திட்டங்களையும் இங்கு எதிர்த்து நின்றதாக எனக்கு தெரியவில்லை. இந்த 3.5 ஆண்டுகளில் சிவகாளிதாசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், இந்த அரசாங்கம் கல்விக்கு என்ன செய்தது, அதிலே தமிழ் வழி கல்விக்கு என்ன செய்தது என்றெல்லாம் கேட்டார்கள். ஆங்கில பள்ளியை திறக்கக்கூடிய இவர்கள், அரசு பள்ளியிலே ஆங்கில வழி கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய இவர்கள் எங்கே? அதே போல நீங்க ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு இதுவான நேரமும் இல்லை என்று கருதுகிறேன். ஆக நாம் எந்த அளவிற்கு இந்திய மேலாதிக்கத்தை, ஒற்றை அதிகாரத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே போன்ற இங்கே பிற தேசிய இனங்கள் நமக்கு எதிராக இல்லை. ஒவ்வொரு தேசிய இனமும் இங்கே எதிராக இல்லை. நாம் நம்முடைய தேசிய இனத்தினுடைய வளர்ச்சியை, நம்முடைய தேசிய இனத்தினுடைய வேலை வாய்ப்பை, நம்முடைய கல்வியை, நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை மேம்படுத்த வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விவாதிக்கின்ற போது, அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தேசிய இனத்திற்கும் இந்த தேவை இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதற்கும் அந்த தேவை இருக்கிறது. அதுவும் இந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆக தேசிய இனங்களுடைய ஒரு ஐக்கியப்பட்ட, ஒற்றுமைப்பட்ட, ஒருமைப்பாடுடன் கூடிய ஒரு கூட்டரசை நோக்கிய சிந்தனையையும் அரசியலையும் முன்னெடுப்பதும், அதிலே தன்னாட்சிக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து நாம் கொண்டு போவது என்பது உண்மையிலேயே எதிர்காலத்திலே இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டிற்கு, அண்டை தேசிய இனங்களுக்கு, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு நாம் துணை நிற்கிறோம் என்பதாக இருக்கும். வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு சரியான வழியை, திசை வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்க தமிழ்நாடு கூட்டணி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் எதிர்ப்பானது நாளை தமிழகத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு எதிராக, தமிழ் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு எதிராக, தமிழ் விவசாயிகளுடைய, தமிழ் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு எதிரான
கொள்கைகளையும் திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற இங்கே திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் சேர்த்தே எதிர்க்கப்பட வேண்டும் என்பதாக முன்வைத்து ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன்.